ரவி சார், 26 என்ன மாதிரியான சூழலில் இருக்கும்? போட்டி தியாகு சார்லாம் சொல்கிறாங்க பாஜக வர்சஸ் திமுக அப்படின்னு. இல்லை ஐயா பேசும்போது இந்துத்துவ பாய்சனுங்கிற வார்த்தையை சொன்னார். உங்களுக்கு அது கேட்கலன்னு நினைக்கிறேன், அதனால் விட்டுட்டீங்க. நிறைய பேசிட்டார், அதனால் அதுக்கு நான் வரணும், வேறு வழி இல்லை. காசு வாங்கிட்டு சினிமாவில் நடிக்கிறேன், எனக்கு இவ்வளோ பேர் ஆதரவு தரீங்களேன்னு கேட்ட அந்த ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள் இன்றைக்கி. அவரை வாழ்த்தணும். திரும்பி வந்ததுக்கு பிறகு, ஆப்ரேஷன் முடிஞ்சு திரும்பி வந்த பிறகு, யாரை பாற்றாலும் எனக்கு அவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், இவங்க பிரார்த்தனையினால தான் நான் வெற்றி பெற்றேன், நான் முழுசாக வந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த மனிதனை பாராட்டணும். இப்போது நான் இவர் சொன்ன கருத்துக்களுக்கு வந்துடுறேன். உங்கள் கேள்விக்கு முதல்ல வரேன். எம்ஜிஆருடைய முதல் அமைச்சரவையில் நாஞ்சில் மனோகரன் இருந்தார், இவர் எட்மண்ட் இருந்தார், ஆரம் வீரப்பன் இருந்தார், பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார், அரங்கநாயகம் இருந்தார், ராகவானந்தன் இருந்தார், பொன்னையன் இருந்தார், பிடி சரஸ்வதி இருந்தாங்க. இதெல்லாம் வேறு விஷயம். அது காரணம் என்னென்னா, அவர் ஒரு கேள்விக்கு நீங்கள் கேட்கும்போது ஆணித்தரமாக ஒரு பதில் சொல்லணும். எம்ஜிஆர் பேரவைங்கிறது திமுகவில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தது. இல்லைனா அண்ணாதுரை ஒன்றும் எம்ஜிஆர் முகத்தை காட்டினால் போரும்னு விளையாட்டுக்காக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. எம்ஜிஆர் பேரவை ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்தது. இதில் திமுகவில் அதெல்லாம் விஜய்க்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா புஷி ஆனந்த பாண்டிச்சேரியில் தேடணும், ஆதவ அர்ஜுனாவை வேறு இடத்துல தேடணும். டேஷ் அரசியல்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு, வாயை மூடிட்டு விஜய் இருக்கார், ரெண்டும் ஒன்று தான். இவரையே வாயை மூடிட்டு இருந்தாருன்னா இதுக்குள்ளே வர வேண்டாம். அவரையும் டேஷ் அரசியல்னு சொன்னார்னா அது மதவாத அரசியலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். மதவாத அரசியல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அது இருசாராருக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட மோசமான பிரிவினை சிந்தனை உள்ள ஒரு மனிதரை வைத்துக்கொண்டு நாம் பிஜேபி இங்கே வந்துடக்கூடாது. பிஜேபி 3% தாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் எதிர்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அது ஒரு சாதாரண கட்சிங்க. ஆனால் திமுக தான் இல்ல, திமுக எதிர்ப்புனாலே பாஜகவும் தாவேக்காவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்களே. பாருங்க, திமுக எதிர்க்கிறாங்களே. இப்போ ஐயா அடுத்தது அவர் பேசும்போது என்ன சொல்வார், திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் விஜய் சொன்னார். இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், நாம் தியாகு ஐயா சொன்னதை எடுத்துப்போம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். பிஜேபிலாம் வேஸ்ட்டு, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதிமுக முதுகில் தான் சுமந்து பண்ணுது. ஆனால் அதை எதிர்ப்பதற்கு யார் வரணும்? நாதாக்கா சீமான் போறாது, தாவேக்கா விஜய் போறாது, அதிமுக போறாது, திமுக தான் வர வேண்டும். அப்போ அது என்ன, ஒரு மூட்டை பூச்சி எதுக்கு நசுக்கிறதுக்கு பயில்வானை கூப்பிட்டு அனுப்புறீங்க? அப்பவே பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வரணுமா வேண்டாமாங்கிறது அப்புறம் தேர்தலா தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று இருக்காங்க. அதுக்கு அவங்க எடுத்த ஆயுதம் பாஜக எதிர்ப்பு. அதை யாருக்காக அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2004, 6, 9 கருணாநிதி ஐயா வெற்றி பெற்றாரு. 11, 14, 16 ஜெயலலிதா அம்மா வெற்றி பெற்றாங்க. 19, 21, 24 ஸ்டாலின் ஐயா வெற்றி பெற்றாரு. வித்தியாசம் என்னன்னா, அதிமுக இருந்த பாலிடிக்ஸ் கண்டென்ட் வேற, இன்னைக்கு இருக்கிறது பாருங்க. இதுதான் நம்ம பண்ற தவறு. அப்படியெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த 3 வெற்றி தொடர் வெற்றியில் என்ன பார்க்கணும்னா, திமுக 2 வாட்டி 3 வெற்றி பெற்றதுன்னு பார்க்கக்கூடாது. எதை பார்க்க வேண்டும் என்றால், 2 வாட்டியும் அவங்க பாராளுமன்றத்தில் தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அதிமுக சட்டசபையில் 2 முறை 11, 16 வெற்றி பெற்றது. அந்த களம் எப்போ ஸ்ட்ராங்கா மாறுதுன்னா 2014 மோடியா லேடியான்னு கேட்கிற போது தான் நேரடியான ஒரு எதிர்ப்பு உருவாகுது. பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா மாதிரியான அறிவாளி மோடியா லேடியான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ 40 டேடியான்னு கேட்டவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும், ஏன்பா பாராளுமன்றத்தில் உங்க டேடிக்கு என்னப்பா வேலை அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்லை சார், நீங்கள் என்னைக்கு பாஜக எதிர்ப்பை கூர்வப்படுத்துறீங்களோ அப்போ மொத்தமும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தானே ஜெயலலிதா பண்ணது. 37 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. இதெல்லாம் அது பிறகு தொடர்ந்து யார் பாஜக எதிர்க்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து எதை வேணாலும் பேசுங்க. அப்படி தான் டெல்லியில் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி தான் ரொம்ப வருஷமாக இத்தனை வருடங்களாக ஜெயிக்காத எத்தனையோ மாநிலங்கள், 6 மாநிலங்கள் இருக்குது. ஜார்க்கண்டில் பேசுவீங்க, வெஸ்ட் பெங்காலில் பேசுவீங்க, பஞ்சாபில் பேசுவீங்க, கேரளத்தில் பேசுவீங்க. மீதி 18 மாநிலத்தை ஆளுவது பிஜேபிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதில் இவங்கள மாதிரி ஆன்டி இன்கம்பன்சியை தாக்கு பிடிக்காமல் 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்காராத திமுகவை மனசில் வச்சுக்கிட்டு 27 வருடங்களாக குஜராத்தில், 23 வருடங்களாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை கேட்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவோம். இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு யாரு மிக சரியா இருக்கிறாங்க கட்சி கட்டமைப்போடு? இங்கே பாருங்க, நீங்கள் முதல்ல இந்த கேள்வியில் 2 இடத்துலையும் திமுகவை போட்டதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. விஜய் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. எத்தனாவது இடத்துக்கு? 2வது இடத்துக்கு.
முதல் இடத்துக்கு யார் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டு படி அது இது வரைக்கும் ஆன்டி இன்கமன்சியை மீறி சட்டசபையில் 2வது முறை நுழைந்ததில்லை எம்ஜிஆரை தூக்கி எறித்த காலகட்டத்துக்கு பிறகு. தாவேக்கால போய் சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச உதயநிதி எடப்பாடியை தவிர மற்ற எல்லாருமே லிஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அவர் ஏதோ பேப்பர்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா இப்போ டிக் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காருங்கிற நிதர்சனத்துக்குள்ளேயும் வந்துடுறேன். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள், அப்போ பலமாகுதுன்னு அர்த்தம் இல்லை அங்கே தான் கிளியராக ஒரு கிளாரிட்டி. எடப்பாடியும் உதயநிதியும் தாண்டி எல்லாரும் தாவேக்கா பக்கம் இருக்கிறாங்க, கொடுத்து வச்சுருக்காங்க. விஜய் வந்து முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத நானும் சொல்லணும் இல்லையா? நீங்கள் அப்புறம் என்ன வேறு தேசத்துலேருந்து வந்தவன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா 600 திரையரங்கம், 4 காட்சிகள், 300 இருக்கை, 10 நாள் நிரம்பி வழியும் விஜயோடைய படம் வந்தால் அது ஃப்ளாப் ஆனாலும் சரி ஓடினாலும் சரி. அப்போ 72 லட்சம் வாக்காளர்கள் அங்கே இருக்காங்கங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிருங்க. 234 தொகுதிகளிலும் இந்த 72 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்போ விஜய் களத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை நான் இருக்காருங்கிறேனே. 72 லட்சம் வாக்காளருங்கிறது பெரிய விஷயம் தானே. யார் இல்லைன்னு சொன்னா? அது அவர்கிட்ட இருக்காரு. அதை தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு திரைப்படத்திலையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சார் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் சார். ஒன்று திமுக வெர்சஸ் தாவேக்கா இருக்கணும், இல்லைன்னா திமுக வெர்சஸ் அதிமுக, இல்லைன்னா அதிமுக வெர்சஸ் தாவேக்கா, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. ரெண்டுமே இருக்குங்க. முதல் இடத்துல திமுக வர்சஸ் அதிமுக, 2வது இடத்துக்கு திமுக வர்சஸ் தாவேக்கா. மேட்டர் முடிஞ்சது. அப்ப எந்த இடத்துலயும் அதிமுக வர்சஸ் தாவேக்கா இல்லையா? தாவேக்கா இல்லைங்க. ஏன்னா அதிமுகவும் தாவேக்காவும் மோதுவதற்கான காரணியங்களே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா தமிழகத்தில் அதிகமாக ஆண்ட காலம் வந்து இது அதிமுக. அது அப்போ திமுக ஏதோ ஒரு புள்ளியில வலுவா இருக்குங்கிற நீங்க ஒத்துக்கிறீங்க? ஏங்க 2 பேரோட 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் இருக்கிற போட்டி போட்டா நான் தான் அதிகமா பெரியார்னு சொல்ல முடியுமா? முதல் இடத்தில் வெற்றி பெற போவது யாருன்னு கேட்டா அவங்க தான் வெற்றி பெற போறாங்க. ஆளும் கட்சியாக இருந்து திமுக இது வரைக்கும் வெற்றி பெற்றதே இல்லை. அடுத்த தேர்தலில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம முக்கியமான பிரச்சனைகளுக்குள்ள வந்துடுவோம். 15 மாவட்டங்களில் 2024 பிஜேபி அதிமுகவுடைய வாக்குகளை கூட்டினீங்கன்னு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ரஜினிகாந்த் ஒரு காலத்துல அரசியல் குறித்து, அரசியல் தலைமை குறித்து வைத்த கருத்து ஞாபகம் இருக்கா சார்? தெரியுமே. அதாவது எனக்கு ரஜினி கிட்ட பிடிச்சது 2 தான். கடந்த 30 வருடத்தில் ஒரு கட்சியை தொடங்கும் போது கட்சியை தொடங்குவதற்கான காரணத்தை அழகாக சொன்னவர் ரஜினி மட்டும்தான். ஒன்னு ஆன்மீக அரசியல், இன்னொன்னு சிஸ்டம் ஃபெயிலியர். இது 2த்தையும் அவர் மட்டும்தான் சொன்னார். மற்றவங்க யாரும் எதுவும் சொல்லல. இன்னொன்னு சொன்னார், ஒருவரை எதிர்த்து பல பேர் எதிர்த்து நிற்கிறாங்கன்னா யார் வலிமையானவர்? கண்டிப்பா அந்த வாதத்தை நீங்க 2 விதத்தில் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது மோடியை வைத்து பேசும் பொழுது 18 மாநிலத்தில் தொடர்ந்து வெற்றி பெறவர், 23 வருடம், 27 வருடம், 20 வருடங்கள் ஒரே முதலமைச்சரை பார்க்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுகின்றவரை இத்தனை பேர் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா போலீஸை திருடர்கள் எதிர்ப்பார்கள்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலாம். அல்லது கோஷ்டி பூசல் வந்துன்னு வச்சுக்கோங்க, தாதா எதிர்க்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா அரசியல்ல பார்க்கிற போது ஸ்டாலினை எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் போது யார் வலிமை? ஸ்டாலின் எல்லாம் எதிர்க்கல. இவர் சொன்னார் இல்லையா, பிஜேபியை தமிழக மக்கள் எதிர்க்கிறார்கள்னு. நீங்க ஆக்சுவலா உண்மையிலே புரிந்து கொள்ளணும். திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து 5வது வருடத்துக்காக காத்து கொண்டு அவரை உடனே அனுப்பி வைக்கிற வேலையை தமிழக வாக்காளர்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு எச் ராஜா மீண்டும் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல சொல்றாரு. 2 விதத்துல மோர் டேஞ்சர்னு சொல்றாரு. 2 விதத்துல பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. கருணாநிதி ஐயாவே கோதுமை ஊழல் இந்த ஊழல்னு பண்ணாருன்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னு பார்க்கலாம். கருணாநிதி ஐயாவே வியூகங்களை அருமையாக வகுக்கக்கூடியவர்னா இவர் இன்னும் டேஞ்சரஸ்ன்னு நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பார்வையை நீங்கள் வச்சுக்கோங்க, என் பார்வையை நான் பார்த்துக்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், டிடிவியை தவிர வேறு ஏதாவது கட்சி இப்போ தாவேக்காக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிந்து இல்லை. அந்த டிடிவியை பற்றியும் இப்போ அண்ணாமலை ஐயா பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போவே அவர் சொன்னார், அண்ணாமலை ஐயா என்ன சொன்னார்னா, அவசரப்படுறீங்க, டிசம்பருக்கு அப்புறம் பேசிக்கலாம்ங்கிறத சொன்னார். அதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து வெளில வந்துட்டாங்க, திருப்பி உள்ளே வர போகிறாங்க. பாமகவை பற்றி உங்களுக்கு ஒன்றும் கேள்வியே இல்லை. தேமுதிக மற்றும் எடப்பாடி ஐயா பார்த்துக்கொள்ளணும். ஸோ அதிமுக இன்டாக்ட், ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை. அப்போ திமுக இன்டாக்ட் அப்படிங்கிற உங்களுடைய வாதத்துக்குள்ளே நான் வர்றேன். திமுக இன்டாக்ட் அப்படிங்கிற வாதத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறதாக இருந்ததுன்னா இப்போ அதிக சீட் 180 சீட்டில் அவங்க திரும்பி போட்டி போட போகிறாங்களாங்கிற கேள்வி வருமா வராதா? 180 சீட்டில் அவங்க போட்டி போடுறாங்களாங்க கேள்வி வரத்தான் செய்யும். இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு பாய்சனுங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டு அப்படியே கடந்து போனார் இல்லையா? இது தவறான ஒரு வாதம். கோர்ட் இந்துத்துவாக்கு சொல்லியிருக்கிறது அது வாழ்க்கை நெறின்னு தான் சொல்லியிருக்கு, மதமற்றதுன்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லலை. ஆனால் ரவி சார் நம்ம பேசுவோம் தொடர்ந்து. 15 நிமிடம் ஒருத்தர் வந்து பேசி இல்லாத விஷயங்களை எல்லாம் தூவினா அதை 9 நிமிஷத்துல நான் கடந்து போக முடியாது. இல்ல உங்களுக்கு சொல்லி இல்ல நேரம் கரெக்டா தான் கொடுத்துருங்க. அழகா சொன்னாரு. விளம்பரம் போடுறாங்க தமிழ்நாட்டில். திமுகவுடைய ஆட்சி 5 வருட பொற்கால ஆட்சி.
1000 ரூபாய் அவருக்கு கொடுத்தேன், 1000 ரூபாய் இவருக்கு கொடுத்தேன். வேற எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி விளம்பரம் வருதை நீங்க பார்த்துருக்கீங்களா? 1000 ரூபாய் அவருக்கு கொடுத்தேன், 1000 ரூபாய் மச்சனத்திக்கு கொடுத்தேன், 1000 ரூபாய் மச்சானுக்கு கொடுத்தேன், எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல. திட்டங்கள் வரும், என்னென்ன அடுத்தது கொண்டு போறேங்கிறது வரும். இப்படி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இவங்க ரொம்ப அழகா தெளிவா பேசுவாங்க அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா 2019, 21, 24 3 தேர்தல் நடந்திருக்கு. 19, 21, 24 3 தேர்தல் நடந்திருக்கு. அதில் கருணாநிதி ஐயாவோ ஜெயலலிதா அம்மாவோ இல்லை. அந்த 3 தேர்தல்களில் தொகுதி வாரியாக எடுத்து வாக்குகளின் அடிப்படையில் சமீபத்தில் வந்ததும் 3 வருடங்களுக்கு 6 வருடங்களுக்கு முன்னாடி வந்ததையும் நீங்க கணக்கிட்டீர்கள்னு சொன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. ஆனால் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் 2வது இடத்துக்கான போட்டி கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக வெர்சஸ் அதிமுக என 43% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. திமுக வெர்சஸ் தாவேகா என 37% பேரும், அதிமுக வெர்சஸ் தாவேகா என 3% பேரும், 4 முனை போட்டி என 17% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு திமுக வெர்சஸ் அதிமுக என 51% பேரும், திமுக வெர்சஸ் தாவேகா என 37% பேரும், அதிமுக வெர்சஸ் தாவேகா என 3% பேரும், 4 முனை போட்டி என 9% பேரும் வாக்களித்திருக்காங்க. தமிழ்மணி சார். சார், நான் எப்பொழுதுமே இதை நம்புறதில்லை வெளிப்படையாக. அதனால் இதுக்கு இதை வச்சு பதில் சொல்லலை. ஒரு கருத்து இங்கே தெரிவிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பாஜக கண்டு பயப்படுறார் அப்படின்ட்டு ஒரு பொதுவான கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒன்று சொல்கிறேன், என் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர். 3 மணிக்கு ஒருத்தர், இவர் இல்லை தலைவருக்கு எலெக்ஷன் நடத்தி முதல்ல ஒரு நாமினேஷனை நீ வாங்கினீன்னா, இவர் இருக்கிறவர்கிட்ட இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட, அதுக்கு பிறகுதான் வருவேன்னு வீட்டில் இருந்த தைரியசாலி இபிஎஸ். இவர் 3 தடவை மீட்டிங்கை மாற்றி வச்சார். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் தொலைக்காட்சியும். காலைல 11 மணிக்கு சர்வகட்சி மீட்டிங் வரமாட்டேன்ட்டார் இபிஎஸ். செய், இந்த தலைவரை வச்சுக்கிட்டு நான் தலைவரை ஏற்றுக்க முடியாது, நடத்த முடியாது, தலைவரை உங்கள் கட்சிக்கு திருப்பி அதை 12:30 மணிக்கு வச்சார். திருப்பி அதை 3 வரமாட்டேன்ட்டார். எப்போ செய்தி வருதோ, நீ ஒரு நாமினேஷன் போட்டிருக்காரு ஒருத்தர்னுட்டு, நடந்ததா இல்லையா சார்? நடக்கலையா? என்ன நீங்கள் நெறியாளர், அதனால தான் கேட்டேன். அவன் தலைவன் அந்தாலும் பயப்படுறான்னு சொன்னால் அப்புறம் என்ன சார் செய்ய முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய, அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவரை மாற்றுகிற திறமை இருக்குமானால் அவன் பயப்படுறவன் இல்லை. இந்த கணிப்பு பற்றி கேட்குறீங்க இல்லையா, மக்கள் தீர்ப்பு. இது ஒரு பொதுவான டெண்டன்சியை வெளிப்படுத்துது. அதாவது திமுகவுக்கு எதிராக அதிமுக முதலிடத்தில் இருக்குது. இந்த கணிப்பின்படி திமுகவுக்கு எதிராக தவேக என்பது 2வது இடத்துல இருக்குது. என்னுடைய பார்வையில் இது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. அதான் எப்படி மாறிக்கொண்டிருக்குதுன்னா, அதிமுக இடத்திற்கு தவேக வந்து கொண்டிருக்கு. இது ஒரு கணிப்பு, நான் விரும்புகிற ஒரு சூழல்லாம் இல்லை. நான் விரும்புகிறது என்னன்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். இது இப்படி தான் நல்லதுன்னெலாம் நான் சொல்லலை. ஆனால் அந்த போக்கு இருக்குது. ஏன்னா விஜய் பற்றியும் தவேக பற்றியும் பெரிதும் குறைத்து மதிப்பிடப்படுதுன்னு நான் கருதுகிறேன். விஜயினுடைய வலிமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரசிகர்கள் படத்தை விரும்புகிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க, கூட்டம் சேருது. இது 1/3 பங்குக்கும் குறைவு தான். இன்னும் 2 பங்கு வலிமை எதில் வருதுன்னா, அவர் பாஜகவை எதிர்ப்பதாக அறிவிப்பதில் வருது. செய்கிறாரா இல்லையாங்கிறது அப்புறம். இது கொள்கை எதிரிங்கிறார். ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு விவாதத்தில் ஒருத்தர் பாஜக ஆதரவாளர் சொன்னார், இது அருமையான சந்தர்ப்பம், பாஜகவோட போய் சேர்ந்துடுறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம்னார். நிறைய பேர் அப்படி செஞ்சிருவாரோன்னெலாம் நினச்சாங்க. அவர் உஷாராக இருந்தார், அதை மறுத்துட்டார். நாங்கள் பாஜக தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாஜகவோட உறவில்லைன்ட்டார். கடுமையாக எதிர்க்கிறாரா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் அதை ஏற்றுக்கலை. அடுத்தது திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவில் 2/3 பங்குக்கு மேல். இந்த ஆதரவை அவர் எப்படி அமைப்பு வழி திரட்டுவார், வாக்குகளாக எப்படி மாற்றப் போறார்கள் அடுத்த கேள்வி. இது ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பற்றி இப்படி குறைத்து மதிப்பிட்டார்கள். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட் இழந்த போது தான் எம்ஜிஆரோட உண்மையான வலிமை. என்ன எம்ஜிஆரோட வலிமைன்னா,
அவருக்கு ரசிகர்கள் சுருக்கமா இருந்தாங்க, திமுக தலைவராக இருந்தாரு, பொருளாளராக இருந்தார் என்பதையெல்லாம் காட்டிலும் அன்றைக்கு இருந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க, திமுக எதிர்ப்பு ட்ரெண்டு, அதை சரியா அவர் ரெப்ரசன்ட் பண்ணார். அந்த தொகுதியில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2வது இடம் காமராஜ் தலைமையிலான பழைய காங்கிரஸ் வந்தாங்க, பிபி சிந்தன் வந்தார். 3வது இடம் திமுக டெபாசிட் போனுச்சு. 4வது இடம் இந்திரா காங்கிரஸ் பரிதாபமான தோல்வி அடைஞ்சிச்சு. இதுதான் அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்டை வெளிப்படுத்தினுச்சு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ட்ரெண்டு இட்ஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கேயை தாவேக ரீப்ளேஸ் பண்றதை நோக்கி போய்கொண்டிருக்கு. நன்றி. இந்த 5-6 மாசத்துல என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ரவி சார், இல்லை, எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அவர் சொன்னதுக்குள்ளே நான் போனேன்னா விவாதம் நீண்டமாக போகும். பட் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும். எம்ஜிஆர் ஐயா ஒரு பக்கம் பேரவைன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார், ஒரு அறிவார்ந்த ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார். இவர் இப்போதைக்கு செங்கோட்டையன் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ கேள்வி என்னென்னா, உங்களுடைய வாக்கிலேயே முதலையும் 4ஐயும் கூட்டினீங்கனாலே அது திமுக அண்ட் வாசஸ் அதிமுக தான் தெரிஞ்சிடும். 2-3 கருத்து சொன்னார், அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். தேர்தல் ஆணையரை நிர்ணயிக்கிறதுல தலைமை நீதிபதி எந்த தேர்தலில் பண்ணாருன்னு சொல்லுங்கள். எந்த தேர்தலில் நீதிமன்றம் ஒரு ஆளை வச்சு தேர்தல் ஆணையத்தை முடிவு பண்ணிச்சு, அதை பிஜேபி தூக்கிடுச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு கருத்து தெரிவித்தாங்க, அந்த கருத்துக்கு மறுதளித்தோம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்தல் ஆணையருக்கு இம்யூனிட்டி கொடுத்தது பிஜேபி இல்லை, அம்பேத்கர். கவர்மெண்ட்டுக்கும் சிஇசிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத முடிவெடுத்தது அம்பேத்கர், பிஜேபி இல்லை. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த IMF குவார்ட்டர் விஷயத்தை பற்றி சொன்னார். அந்த IMF சீனாவையும் சீக்ரெட்டில் தான் வச்சுருக்குங்கிறத தகவலை அவர் சொன்னார்னா கம்யூனிஸ்ட்டுக்கு உதவும். திருப்பரங்குன்றம் போர்டில் அறங்காவலருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். 90% கோவில்களில் அறங்காவலரே கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் யார் அறங்காவலர்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்படி இருந்தால் அவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி தீபம் ஏற்றுவதா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த நிர்வாகம் ஈஓவும் நிர்வாக குழுவும் அதெல்லாம் இந்து அறநிலையத்துறைங்க. நாங்கள் தீபத்தூணில் தொடர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் கார்த்திகை தீபம். இது அளவைக்கல்லில் நான் டைவர்ட் பண்ண விரும்பல. அதெல்லாமே இந்து அறநிலையத்துறைன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலை சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் கூட்டணியை வைத்துக் கொண்டு சந்திச்சாரு. எம்ஜிஆர்ன்றவரை நடிகருங்கிறதுனால நான் இது பண்ண விரும்பல. அவர் எம்ஜிஆர் பேரவை பல முடிவுகளை களத்தில் திமுகவாக எடுத்துக் கொண்டிருந்தது. விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. முஸ்தபா சார், என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பேரவை மாதிரி விஜய் அவர்கள் விஜய் மக்கள் பேரவை வச்சு தான் 100 சீட்டு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறாரு, அரசியல் களத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்த்தா நீங்கள் உங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா 6% வித்தியாசம் வருது திமுகவா தாவேகா என்ற அடிப்படையில். சார், என்ன தான் எடப்பாடி பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமித்து நான் பாஜக எதிர்க்கிறேன்னு சொன்னாலும் அமித்ஷா உட்காரும் போது பக்கத்தில் அண்ணாமலை உட்காந்து தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? நான் உள்கட்சியில் தலையிட மாட்டேன் அப்படின்னு தலையிட்டு இருந்த பாஜக கொஞ்சம் உத்தரவாதம் கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் தாண்டினாலும் நான் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியை ரன் பண்ணுமா, நான் போய் உட்கார சொன்னேன்ல பீச்சில் 3 வாட்டி முதலமைச்சர் தர்மயுத்தம் நடத்த சொன்னல, அவரை கொண்டாந்து சேர்த்து வச்சு தான் ஆகணும். கவர்னர் கைப்பிடிச்சி கொடுத்து தான் ஆகணும். இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்க மாட்டாருன்ற களத்தில் நான் பார்க்குறேன்.